பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் ஈழத்தமிழ் குடும்பஸ்தர் ஸ்தலத்தில் உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த கோர விபத்து நிட்டாட்டல் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் உள்ளேவாழ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். விபத்தில் யாழ்ப்பாணம் கரவெட்டி மந்தோடி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 46 வயதுடைய மார்க்கண்ட் பிரகாஷ் என்பவரே உயிரிழந்துள்ளார். எதிர் திசையில் வந்த சொகுசு கார் ஒன்றுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய செம்மஞ்சள் நிற ஆடம்பர SUV ரக காரின் ஓட்டுநர் மீது அலட்சியமாக வாகனத்தை செலுத்தி மரணத்தை விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான சொகுசு காரில் பயணித்த ஒருவரை சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் இடையிலான உறவுமுறை குறித்து போலீசார் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. விபத்து நடந்த பகுதியில் 60 கிலோமீட்டர் வேக வரம்பு மட்டுமே உள்ள போதிலும் குற்றம் சாட்டப்பட்ட கார் மிக அதிவேகமாக எதிர் திசையில் நுழைந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என போலீசார் கூறினர். விபத்துக்குள்ளான இந்த சொகுசு கார் விபத்து நடந்ததற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் 2.3 மில்லியன் குரோனர் விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. இதுவரும் 3.3 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடிய, மணிக்கு 306 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிநவீன கார் ஆகும். விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிட்டாட்டல் நகர மேயர் ரோன்வினம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவவும் அவர்களுக்கு தேவையான அவசர மனநல ஆலோசனைகளை வழங்கவும் நகராட்சி நிர்வாகம் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.